ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கடல் பாசி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க கடல் பாசி. பார்க்க அப்படியே பிளாஸ்டிக் பேப்பரை ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது லோக்கல் எங்கேயும் கிடைக்கல, நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு ஹாஃப் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு தேவையான அளவு ஹாஃபு. இது ஒரு 20 கிராம் இருக்கும் நல்லா பார்த்தா. இதோட ப்ரைஸ் 100 ருபீஸ் இந்த பாக்கெட். இதில் ஹாஃப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஹாஃப் மட்டும் கட் பண்ணி அதை இப்போ நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கட் பண்ணி ஹாட் வாட்டரில் ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ண போகிறேன், ஊற வைக்க போகிறேன். அதாவது இதை நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். அதை கையில் வச்சு நம்ம நார்மலாக பிக்க முடியாது, ஏன்னா கடல் பாசி நல்லா ஹார்டாக இருக்கும். அது ஊறணும் நல்லா. 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு, இல்லை இதை வச்சு ஜெல்லி பண்ணலாம், ஃபல்லூடா பண்ணலாம், ஃபுட்டிங்ஸ் பண்ணலாம். இந்த கடல் பாசியை அகர் அகர்னு சொல்லுவோம், சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப போகுது அப்படின்றவங்கலாம் இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த ஸ்வீட் பிசிஓடி ப்ராப்ளம், அல்சரு, அப்புறம் சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பல விஷயம் இருக்குது இந்த ஸ்வீட்டில். அதனால தான் ரொம்பவே ஹெல்தி இந்த ஸ்வீட். ஸோ இப்போ நான் இதை ஹாட் வாட்டரில் கட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக 2 மணி நேரம் கூடவே ஊறணும். நான் 2 மணி நேரம் கரெக்டாக எடுத்துக்கிறேன். 2 மணி நேரம் ஊறினா தான் அதை நம்ம வச்சு ஹீட் பண்ணி காய்ச்சும் போது கரெக்டாக அந்த பக்குவம் கரைஞ்சி வரும். இல்லைன்னா கரையாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலை இப்போ நம்ம நல்லா ஹாஃபை விட கம்மியாக, 1/2 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 200 கிராம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த அகரகர் காய்ச்சி அதையும் காய்ச்சி இதில் சேர்த்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக வரும் அந்த மெஷர்மெண்ட். இல்லைன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி கொடுத்துருவோம் நம்ம ஸ்வீட். இப்போ நான் இதை பொறுமையாக வழக்கம் போல் அந்த ஸ்வீட் பண்ண மாதிரி சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக இதை நான் சுண்ட வச்சு எடுத்துக்க போகிறேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்லேயே வச்சு காய்ச்சணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வற்ற வற்ற அது ஆடை விழுகும். ஆடையை கரெக்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். பால் நல்லா ஒரு 200 மில்லி அளவுக்கு வற்ற வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த கடல் பாசியை அடுத்து தனியாக காய்ச்சி அதை இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கெட்டியாக இருந்தால் தான் அதை ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதை ஆட் பண்ணும்போது ஈவன் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இல்லை ஸ்வீட் கொஞ்சம் லிக்விடிட்டி ஃபார்முக்கு வந்துடும். அதனால் இப்போ நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். பால் கரெக்டாக சுண்டி எடுத்தாச்சு. இப்போ நான் ஜெல்லியை இந்த ஸ்கூப் பார்த்துக்கோங்க. இதில் 3 ஸ்கூப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்கெட் ஜெல்லி ஹாஃப் பாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் 1/2 லிட்டருக்கு. இந்த ஜீனி 3 ஸ்கூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொதிக்க நம்ம ஜீனி ஆட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூப்பாக. நல்லா அது கரைஞ்சி வரும். ஒன்ஸ் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா ஈவனாக நல்லா லிக்விட் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக காய்ச்சிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஜெல்லி. இதுவே இந்த ஜெல்லியை நம்ம இதே சுகர் ஃபார்மில் காய்ச்சி நம்ம ஃப்ளேவர் யூஸ் பண்ணி ஜெல்லியாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஜெல்லி விட. ஏன்னா நம்ம ஃப்ளேவர்ஸ் வேறு எதுவும் ஆட் பண்ணல, ஒன்லி நேச்சுரலாக தான் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபுல்லாக டிசால்வ் ஆகணும், நல்லா கரையணும் அந்த இது. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பாலில் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்னும் ஏற்கனவே 2 ஸ்கூப் ஜீனி போட்டேன். இது 3rd ஸ்கூப் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜீனி அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஜீனி இனிப்பு தரும், ஒவ்வொரு ஜீனி இனிப்பு தராது. அதை பொறுத்து பார்த்து நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலுமே ஸ்வீட் ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. அப்படியே லிக்விட் மாதிரி ஆகிடும் அந்த ஜெல்லி. இப்போ நல்லா காய்ச்சி அது நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அதோட பதம் கரெக்டாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாகு பதம் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி
அதோட ஆற வச்ச பாலில் நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது இறக்குன உடனே வந்து பாலில் ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து வந்துருச்சு. நல்லா பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்குன உடனே நம்ம ஆட் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து திரும்பி அந்த ஜெல்லி வந்து ஃபார்ம் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் செட் ஆகாது. அப்படியே சுட சுட வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடணும். பாலை ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, அதுவும் முக்கியம். பால் ஒரு மிதமான பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்து ஸ்வீட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஆற வச்ச பாலோடு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது சூடாக இருக்கும்போதே வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் லேட்டானாலும் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லிக்விடிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக வந்து ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை வந்து நல்லா ஆற வச்சிட போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிளேட்டில். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதை நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ஜெல்லி ஃபார்மில் வந்திருக்கு. இந்த ஸ்வீட் ஒரிஜினலாக வாங்கி ஒரிஜினல் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டைம் கிடைக்கிறப்ப நீங்களும் வீட்டில் இந்த ஸ்வீட் பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.